ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 24 எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியில் இன்னும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு பார்த்தா ரியூஜி அந்த பேக்கை பிச்சுக்கிட்டே, என்னது ஒரு ஹோஸ்ட் இருக்கானா, அதுவும் அந்த ஓகா கூட, முதல்ல அவனை என்கிட்ட கொண்டு வாங்கடான்னு கையில் வச்சுருந்த பேக்கை கிழிச்சு எடுக்கிறான். இங்கிட்ட அவனுங்களுக்கு ஒன்றுமே க்ளூ கிடைக்கல. அந்த பார்ட்டியை விட்டு வெளியே வந்து திங்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கானுங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன மறுபடியும் ஒரு டெட்டனில் போய் தானே முடியுது. அதுக்கு ஓகா சொல்கிறாரு, ஏய் இந்த ஹெவன்லி ஐஸ் கேஸில் நிறைய மிஸ்ட்ரி இருக்குப்பா, அதை இன்னும் யார் விற்கிறதுன்னு கூட தெரியவே இல்லை. ஏன் நான் போலீஸாக இருந்தப்போ கூட இதை பற்றி சாலிடான எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா. நீ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட, நீ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கணும், ஸ்டெடியாகவும் இருக்கணும், அப்போ தான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். இருந்தாலும் அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வாவேன் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம்னு ஹீரோ சொல்கிற கை வைக்கிறான். ஹீரோ சரி ஓகே, நீ எதுவும் கண்டுபிடிச்சினா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பான்னு நைஸாக நழுவிட்டான். இவன் சொல்கிறான், இவன் கிட்ட பிடிச்சதே இந்த ஆட்டிடியூடு தான், இதனால தான் இவன் மேலே எனக்கு இன்னும் லவ் கூடிக்கிட்டே இருக்குது. ஹீரோ அப்படியே தனியாக நடந்து போயிட்டுருக்கான். அவன் அப்படியே இந்த சைடு தனியாகவே வந்துட்டான். அப்போ கூட ஹீரோ திங்க் பண்ணுறான், எனக்கு இந்த ட்ரக்கை பற்றி ஒரு க்ளூ கூட கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரே வழி, அந்த பாருக்குள்ளே டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும். அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு போகும்போதே பக்கத்தில் கார்லேருந்து 4-5 பேர் இறங்கி வரானுங்க. ஹீரோ பார்க்குறான், யார் இவனுங்க, பார்த்தா சுற்று போட்டானுங்க. டேய் உள்ளே ஏறு. என்னது நான் ஏறணுமா? ஹீரோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த ஜிம்முக்கு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்படியே ரெட் கூடி போட்டவன் ஹீரோக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். ஹீரோ பார்க்குறான், எனக்கு இங்கே நிற்கிற யாரை பார்த்தாலும் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவன் மாதிரி தெரியவே இல்லையே. அவன் அப்படியே இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொன்னான், ஒருவேளை டீலர்ஸ் எல்லாம் அவங்க ஓன் ப்ராடக்டை யூஸ் பண்ண மாட்டாங்களோ. அவன் கேட்குறான், டேய் அந்த கிளப்பில் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா பொய்யா சொல்கிற, உன் கூட இருந்தது அவன் போலீஸ் தானே, அவன் கூட டீம் அப் பண்ணிக்கிட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒருத்தவனை தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு ஹீரோவை அடிக்க வந்துட்டு இருக்கான் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவன். ஹீரோ மேலே சரியான பஞ்சு. பட் ஹீரோ அப்படியே ஒத்த கையில் பிடிச்சி நிப்பாட்டான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் இங்கே பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், புரியுதா? என் கையாட பிடிக்கிறேன்னு டென்ஷன் ஆகிட்டான். ஹீரோ சொல்கிறான், டேய் இங்கே இருக்க யாராவது ஒரு ஆளுக்கு கார்டல் பற்றி தெரியுமாடா? இவனுக்குலாம் என்னது, டேய் நீ என்னடா நான்சென்ஸ் மாதிரி பேசியிருக்க, அந்த ட்ரக்கை யாருடா எடுப்பா? அதை எடுத்தா நம்ம லைஃப் ஸ்பேனே பாதியாக குறைஞ்சு போயிருண்டா. ஓ அப்படியா, நான் நினச்சேன் இவனுங்களை ஃபாலோ பண்ணால் அந்த கார்டல் பற்றி லீட் கிடைக்கும்னு. நான் நினச்சது தப்பு போல. சரி ஓகேப்பா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் போகிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ரீசனுமே இல்லை. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துடுறான். டேய் பேசிக்கு இருக்கும்போது எங்கடா லீவ் ஆகி போயிட்டுருக்க, இருடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பஞ்சு விட்றான். ஹீரோ அதுலேருந்து விலகி அப்படியே ஸ்லோ மோஷனில் வரான். விட்டான் குத்து வயிற்றுல. அவ்வளோதான், அவனுக்கு சோழி மூடி தரையில் படுத்தபடி ஆயிட்டான். அவன் விழுந்ததை பார்த்து இன்னும் 2-3 பேர் அடிக்க வரானுங்க. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். ஓ அடிக்க வரீங்களா? கொடுத்தான் கூடு எப்பா, கூட வந்த 3 பேருக்கும் குத்து. இந்த சைடில் இருந்தவன் கையை பிடிச்சி ஃபேஸில் குத்துனான் குத்து. அவ்வளோதான், எல்லா பயலுக்கும் முடிஞ்சு. ஹீரோ அத்தனை பேரையும் அடித்து நடுவில் ஒத்தாலாம் அண்டுக்கிருக்கான். டேய் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்டா, இவன் சொன்ன மாதிரி இவன் கோஸ்ட் இல்லை போல. ஹீரோ கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல இன்னும் நீங்கள் வெளியே போகலையா? அவன் டெரராக கேட்குறத பார்த்து, டேய் யூ பாஸ்டர், டேய் எல்லாரும் அந்த கீரை எடுத்துட்டு வாங்கடா, இவனை சரவுண்ட் பண்ணுங்கடா, இன்னைக்கு அடிச்சு கொண்டுருவான் அவனை. அப்படி பேசி இருக்கும்போதே நிறுத்துங்கடான்னு ஒரு சவுண்டு. ரியூஜி வந்துக்கிருக்கான். என்ன சுற்றி விளைச்சி ஆயுத வச்சு அடிக்கலாம் பார்க்குறீங்களா? ஹீரோக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறான். என்னப்பா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா போலையே. ஹீரோ பார்க்குறான், என்னது ரியூஜியா, நீ என்னடா பண்ணியிருக்க? நீ என்னை மறந்துட்டியா? இல்லை இன்னும் ஞாபகம் இருக்கா? இல்லை நீ எப்படி மறப்ப, உன்னை பிரிசனில் தெரியாமலாம் வந்து அட்டாக் பண்ணேன், அப்போ ஞாபகம் தானே வச்சிருப்ப. ஹீரோ சொல்றான், என்னது ஞாபகம் வச்சிருக்கானா? இவன் ஹருக்கியை நினச்சி பேசிக்கிட்டு இருக்கானோ? ஆமாம், அப்போ தான் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனை கழுத்தை பிடிச்சி இருக்கனா. கரெக்ட். டேய் இவனை எல்லாரும் முடிச்சிருவோம்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இதை பார்த்தாலே தெரியுது நான் சும்மான எஸ்கேப் ஆகி போக முடியாது. இவன் அப்படியே ஜாக்கெட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் இதை இங்கேயே முடிச்சுக்கிறோம்டா, நீ இங்கே விட்டு ஃப்ரீயாக போடணுன்னா என்னோட ஃபைட் போடணும் ரெடியாக இருக்கான். ஹீரோ, டேய் நீ என்னடா ஒரு ரியோஜி என்ன 100 ரியோஜி வந்தாலும் சட்டையை கழிச்சு சண்டைக்கு ரெடியாகவனு ஹீரோ கோட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நினச்சி பார்க்குறான், நான் இன்னும் மறக்கவே இல்லை, நான் டைச்சியாக இருக்கும்போது என்னை எப்படி அடித்தான்னு.
பட் நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரைனிங்கை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் காட்டணும்ல. இவனு ரெடியாக இருக்கான். இவன் சொல்கிறாங்க, டேய் என்னடா அவன் ஆம்ஸ் இப்படி இருக்கு. பார்த்தா ஹீரோ சொல்கிறான், டேய் நான் இன்னும் அதே காய் இல்லைன்னு உனக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணுறேன்டா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் மேட்ச்டா. ஹீரோ சுற்றி இறங்கிட்டு இருக்கு. ஹீரோ செம்மையாக போஸ்டில் நின்றுருக்கான். இவனுங்கெல்லாம் அவனை கொல்லு, ரியூஜி அவனை விட்டுறாதேன்னு கத்திக்கிருக்கானுங்க. ஓ நீ ரெடியாக இருக்கியா, வாடா பார்த்துருவோம்னு ரியூஜி ரெடி ஆகிட்டான். இங்கே 2 பேரும் மாற்றி மாற்றி பஞ்ச் பண்ண ரெடியாக வரானுங்க. ஹீரோ பல்ல கடிச்சிட்டு, டேய் உன்னை விட மாட்டேன்டான்னு வரான். இங்கிட்டு பார்த்தா ரத்தம் தெறிக்குது. இதோட இந்த சாப்டர் 24 முடியுது. சாப்டர் 25 இந்த ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கான். டேய் நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டான்டா, இப்போ புதுசாக பிறந்திருக்கேன்னு ஹீரோ ஃபைட்டிங் ஸ்டாண்டில் நிற்கிறான். அங்கிட்டு பார்த்தா அவன் ஜாக்கெட்டை கழட்டி போட்டு, வாடா முடிஞ்சா என்கிட்ட மோதி போடுறான்னு அவன் ரெடியாக இருக்கான். ஏ காய்ஸ், எவனுமே இவனை தொட்டுறவே கூடாது, புரியுதா? ஹீரோ பஞ்ச் பண்ண வந்துக்கிருக்கான். பட் அவன் கேஷுவல் அப்படியே நிற்கிறான். இன்னைக்கு உன்னை விட்டா தானேன்னு ஹீரோ கத்திக்கிட்டே வரான். அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். டேய் நிப்பாட்டு. அவன் என்னாச்சு இவனுக்கு திடீர்னு? நீ அவசரப்படாதப்பா, நம்ம அந்த கேஜுக்குள்ளே வச்சுக்கலாமா? ஹீரோ சொன்னா, ஓ அப்படியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. உள்ளே போய் 2 பேர் ரெடியாக நிற்கிறானுங்க. சுற்றி இருக்கவெல்லாம் கத்திட்டு கிடக்கிறான். டேய் அவனை கொலை பண்ணுறா, அவனை விட்டுறாத, இப்படியே தப்பிக்க விடாத, ரியூஜின்னு கத்துறானுங்க. கிட்ட பார்த்தா ஒருத்தன் சிம்பிள் காமிச்சிக்கிருக்கான். ஓ இவன் எல்லாம் வின் பண்ணிடுவோம் தைரியத்தில் தானே பண்ணுறீங்க. பட் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியாதே, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்கேன்னு காட்டுறேன்டான்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். ஓ அப்படியாப்பா, நான் உன் கூட ஃபைட் போகிறேன். பட் ஒரு வேளை நீ என்கிட்ட தோத்துட்டீன்னா நீ என்னோட ஸ்லேவ் ஆயிடணும், ஓகேவா? அங்கிட்ட அவனுங்க எல்லாம் ஸ்லேவ்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ சொன்னான், ஒரு வேளை நான் வின் பண்ணிட்டா நீ என்னோட ஸ்லேவ் ஆயிரியா? இவனுங்க, டேய் நீ உயிரோட போறியான்னு பார்ப்போம்னு அங்கிட்டு கத்திக்கிருக்கானுங்க. அவன் சரிடா நீ முடிஞ்சா ட்ரை பண்ணுன்னு சிரிச்சுக்கிட்டே அடிக்க வரான். இவனுங்க எல்லாம் கொண்டாடிக்கிருக்கானுங்க, அடிக்க போகிறான்டான்னு ஹீரோ பார்க்குறான். ஷாக்கா, இன்னும் இவ்வளோ ஃபஸ்ட்டாக வரேன்னு. பட் ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சு கொடுத்தாங்கூடு ஃபேஸில். எப்பா டேய் டாங்கரானது நீ மட்டும் இல்லைடா, நானும் தான்னு பார்க்குறான். பார்த்தா கன்னியோஸாக அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அவன் அடிக்காமல் காடை பிடிச்சபடியே நிற்கிறான். ஹீரோ வளைச்சு குத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் சென்று ஹீரோ நிப்பாட்டின பிறகு அவன் குத்துன இடத்துலேருந்து புகையாக வந்துக்கிட்டே இருக்கு. ரீஜி சிரிச்சுக்கிட்டே அதுலேருந்து வர்றான். ஓ இவ்வளோதானாப்பா? ஹீரோக்கு ஷாக்கு, இது ஒர்க் ஆகலையா? இவ்வளோ அடி அடித்தானே. அவன் ஒரு ப்ரெஷரை போட்டு ஒரு பஞ்சு ஹீரோ தடுக்க பார்க்குறான். பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபேஸ்லேயே விழுந்துச்சு அடி. கொடுத்தக்குள்ள ஹீரோ ஃபேஸில் ரத்தமே வந்துருச்சு. அடித்த அடியில் ஹீரோ அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே போகிறான். அவன் சொல்கிறான், இது ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு, நான் மட்டும் ஒரு வேளை ஃபேஸை மட்டும் திருப்பலேன்னு வச்சுக்கவேன், ஸ்ட்ரெயிட்டாக என் மூஞ்சிலே விழுந்திருக்கும். அப்படி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சைடில் திரும்பி அப்படியே பின்னாடி வந்துட்டான். வந்தோன்னு என்ன, அவனோட ஸ்பெஷல் மூவ் தான், கழுத்தை பிடிச்சி இறுக்கிட்டு இருக்கான். இவனுங்க வெளியே நிற்கிறவன் சொல்கிறான், டேய் இது முடிய போகுது, உள்ளே பார்த்தியா? பார்த்தா ஹீரோ இருக்குல்ல ரத்தமே வந்துருச்சு. டேய் இப்போ என்னடா பண்ணுவ? ஹீரோ பார்க்குறான், இது எனக்கு பழைய ஆபத்தை தான் வர வைக்குது, இந்த ப்ரிசனில் இதே தான் பண்ணான். அப்படியே ஹீரோ கையை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறான். அவன் ரியூஜிக்கிறான். ஓ ஒரு கையில் உன்னால் என்னப்பா பண்ண முடியும்? நீ எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ஹீரோ பல்ல கடிச்சிட்டு இந்தா பண்ணுறேன்டான்னு அவன் நகத்தை அப்படியே பிச்சு எடுத்துட்டான். அவன் வழியில் கதறான். அப்படி அவன் கதறிக்கு இருக்கும்போது திரும்பி தலையை வச்சு கழுத்துலே ஒரு மோது. அவ்வளோதான், அவனுக்கு வலி தாங்க முடியல. இங்கே சுற்றி நிற்கிறவனுல அப்படியே உறைஞ்சு போய் பார்க்குறானுங்க. ஆசம், டேய் அவன் எப்படா நம்ம ரியூஜி அடித்தான்? வேற யாராலையுமே அவனை இந்த அளவுக்கு அடிக்க முடியாதடா. இல்லைடா இவனால் மட்டும்தான் முடியும். இவன் எங்கேருந்துடா வந்தான்? ஹீரோ பார்க்குறான். நான் எங்கேருந்து வந்தானா? வாடா நீ ரெடியாக இருக்கான். அவன் ஒன்றுமே பண்ணாமல் பார்க்குறான். நீ இப்போ ரொம்ப கற்றுக்கிட்டா போலையே அன்னையிலேருந்து. ஆமாடா, கொஞ்சமாக அமெரிக்காவில் கற்றுட்டு வந்தேன். பார்த்தா மிலிட்ரி கேம்பில் போய் ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். தலைவன் ரியூஜியோட மூவ் கூட எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுன்னு அவன் அதை திங்க் பண்ணதும், ஓஹோ மிலிட்ரி கேம்பா, அப்படியே காடை இறக்கிட்டான். ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா அவன் காடை ஒரே தான் இறக்கிட்டான். அப்போ அவன் கேட்குறான், நீ ஃபஸ்ட்டு வெளியே வந்ததும் என்ன பண்ணேன்னு சொல்கிறா? நானா கிரேவுக்கு போனேன், ஏன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதை கேட்டதும், ஓ அப்படியான்னு அவனே நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். சரி ஓகேப்பா, என் நகை எல்லாம் ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு கிளம்புறான். ஹீரோ பார்க்குறான், டேய் நீ தாண்டா கூப்பிட்ட, இப்போ என் சண்டை என்னாச்சு? அவன் அந்த கேட்டுகிட்ட போகும்போது சொல்கிறான், ஏய் ஜூனியர், உங்கள் பேரண்ட்ஸை பற்றி நான் அன்னைக்கு பேசுனது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். ஹீரோ அதை கேட்டோன்னே, என்னது மன்னிப்பா? ஆமாடா,
அப்போ அவன் திங்க் பண்ணிட்டே போகிறான், கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைண்ணா எனக்கு இப்போவே மூச்சு விட முடில, நீ யாரும் என் ஃபேஸையும் சேர்த்து காலி பண்ணியிருப்பான். ஹீரோ அப்படியே வச்சுருக்கான். இவனுக்கு என்னாச்சு திடீர்னு? அவன் அப்படியே ஹீரோ கண்டுக்காமல் கூட போயிட்டே இருக்கான். அப்படியே இங்கிட்டு பார்த்தா ஹீரோட ரூமில் அவன் ஏதோ லாக்கை போட்டு ஓப்பன் பண்ணிக்கிருக்கான். இவன் டாக்கோக்கு ஷாக்கு. ஹீரோ சொன்னான், நீ அந்த ரியூஜியோட ஜிம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறியா? நீ நான் பார்த்துக்கிறேன், பட் உனக்கு என்னாச்சு? இப்போ நான் ஒரு பர்சன் நாளைக்கு மீட் பண்ணியே ஆகணும். அது சரி, அந்த பர்சன் நீ எதுக்கு மீட் பண்ணணும்? பார்த்தா பணம் அடுக்கி வச்சுருக்கான். பணம்னாலே செலவு பண்ணுறதுக்கு தானப்பா இருக்குன்னு அப்படி கட்டுக்கட்டே அடுக்கிறான். கீழே தங்கம் அடிக்கடிக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த மொத்த பணத்தையும் மூழ்கடிச்சாவது என்னோட அலைஸை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்டா. பார்த்தா ரியூஜியும் உங்கள் கேங்கையும் தான் காட்டுறாங்க. காய்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் தரமாக இருக்கும். இன்னி காய்ஸ் எல்லாம் சேர்ந்தா அவ்வளோதான்.